ஹாய். சங்கரங்கோயில்ல ஜஸ்ட் ஆஃப்க்கு வந்திருந்தோம், ஃபேமிலியோட வந்திருந்தோம். ரொம்ப நல்லா இருந்துச்சு. சில்ட்ரன்ஸ்க்கு பிளே ஏரியாவும் நல்லா இருக்கு. டர்ஃபும் நம்ம ஊர்ல இப்படி ஒரு டர்ஃப் வேற எங்கேயுமே இல்லை. ரெண்டாவது காஸ்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப மினிமமாக கொடுத்துருக்காங்க. எங்களுக்கு டைமிங் வந்து 1 hour சொல்லிட்டு 1 hour 50 minutes ஆனாலும் ரொம்ப ஃப்ளெக்சிபிளாக இருந்தாங்க. அதனால எல்லாருமே வந்து ஃபேமிலியோட வந்து ஒரு 2 hours என்ஜாய் பண்ணுறதுக்கு நம்ம ஊர்ல ஒரு நல்ல டர்ஃப். எல்லாருமே கண்டிப்பா இதை யூஸ் பண்ணிருக்காங்க. அதே மாதிரி கஃபே ஸ்கொயர் வந்து நம்ம ஊர்ல ஏற்கனவே நல்லா பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ இதுல இருக்கிறதுனால அவங்களோட குவாலிட்டி, ஃபுட் குவாலிட்டியும் சரி, பிள்ளைங்களுக்கு எல்லாமே நல்லா இருக்கு. ரேட் வைஸ் பாத்தீங்கன்னா ரொம்ப ரீசனபிளா இருக்கும். அதனால நம்ம எல்லாருமே ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்றதுக்கு வேற இந்த இடத்துல நல்ல இடம் இல்லை. இங்க பிள்ளைங்களுக்கு ஒரு ஒர்க் அவுட் ஆன மாதிரி ஆச்சு. ஃபுட்டும் நல்லா இருக்கு. அடுத்து பிளே ஏரியா சின்ன குழந்தைங்களுக்கு, அதனால எல்லா செக்டர் பீப்புள்ஸும் வர்ற மாதிரி நல்லா பண்ணிருக்காங்க. ரொம்ப டீசெண்டா ஹைஃபையா இருக்கு. தேங்க்யூ. இல்ல எல்லா இடத்துலயும் டர்ஃப்னாலே நம்ம என்ன நினைப்போம், கிட்டக்கும் இல்ல வந்து ஜென்ஸ் மட்டும் தான் வந்து விளையாடுவாங்க நினைப்போம். பட் இங்க எப்படின்னா ஃபேமிலி ஃப்ரெண்ட்லியா இருக்காங்க. ஃபேமிலியோட லேடிஸ் எல்லாரும் வந்து நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணி நல்லா செக்யூரா இருக்கு. இன்னொன்னு கிட்ஸ் நல்லா விளையாடுறதுக்கு நல்ல இடம் இருக்கு. கஃபே வந்து நல்ல ஆப்ஷன். ஆக்சுவலி பசங்க எப்போ ஏதாவது ஸ்நாக்ஸ் பண்ணிக்கலாம், எல்லாமே அவைலபிளா இருக்கு. நல்ல ஐடியா. ஆக்சுவலி நல்லா ரொம்ப நல்லா பண்ணிருக்காங்க. ஆமா, மெயினா வந்து ஓனர்ஸ் வந்து நல்லா இது பண்றாங்க. ரீஷெடியூல் பண்ணா கூட நம்ம என்ன டைத்து கேக்குறோமோ நல்லா மாத்தி கொடுக்குறாப்ல. ஆமா, அதுலயும் 4 ஓனர்ல வந்து மெல்வின்ங்கிற ஓனர் வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லியா இருக்கு. சாரி சார்.